டான்சர்னு ஒரு படம் பண்ணான். ஆமா சார். அது அவன் இந்த ரைட் லெக் வந்து மொத்தமா கிடையாது. ஆமா. சுதா இந்த மயூரில வந்து சுதா சந்திரனுக்கு என்னன்னா இங்க இதுக்கு கீழே தான் இருக்காது. பட் இது வரலாம் அவங்களுக்கு இருந்தது. அது ஒரு சாதனை. அந்த படம் வந்து பெரிய லெவலில் போச்சு. ஆனால் இந்த பையனை நான் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் தலைவராக இருந்தேன். ஓகே. அப்போ என்ன காமராஜர் அரங்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் இந்த பதிவுத்துறை இருக்கு இல்லையா, அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த பையன் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது. அதில் நிறைய சீஃப் கெஸ்ட், அதில் நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஓகே. அது என் மைண்ட் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக, அதாவது இது ரியலாக இல்லை கனவான்ற மாதிரி அந்த ஒத்த காரில் அவ்வளோ பேலன்ஸ்டாக ஒரு சின்ன ஸ்லிப்பு கூட கிடையாது. ஓகே. சாங் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரலாம் ஜர்க்கு இல்லாமல் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணான். நானே உணர்ச்சி வசப்பட்டு தான் மேடைக்கு போய் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த பையனை கண்டிப்பாக நான் ஒரு சினிமாவில் ஹீரோவாக போட்டு நான் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த சொன்ன வார்த்தைக்காக நம்ம காப்பாற்றணுன்றதுனால அந்த பையனுக்கு ஹார்ஸ் ரைடிங்கு, பைக் ஓட்டுறது போன சில டைலாக் பேசுகிற முறைகள் அது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி அப்படி உருவாக்கி அந்த படத்தை நான் என்ன எதிர்பார்த்து நான் அவார்ட்ஸுக்காக போனேன்னா அந்த அவார்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு நேஷ்னல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் எல்லாம் ஸ்டேட் அவார்டு எல்லா அவார்டும் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு மத்திய அமைச்சர் அங்கே இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரியில் வந்து மாற்றுத்திறனாளி அந்த அமைச்சர் வந்து மாற்றுத்திறனாளி ஜெய்பால் ரெட்டி, பவர்ஃபுல் ஸ்பீக்கர், காங்கிரஸில் இருந்தார். அப்போ அவர் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு என்னடான்னா, அவர் இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் தான் இந்த கேசட் ரிலீஸில் எல்லாம் கலந்துக்கிட்டு இந்த பையனுக்கு பண்ணது வந்து அவர் தான் பேசும்போதே சொன்னார், ரியல் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோன்னு சொல்லி நல்ல பாராட்டி பேசி பண்ணது வந்து அது ஒரு பெரிய கிரெடிட் அந்த படத்துக்கு.